எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி 2024 வருடம் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல் 2025 வருடம் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி வரை கடகராசியில் செவ்வாய் புகன் நேச பலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். தமிழோடபடி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி முதல் தை மாதம் 8ஆம் தேதி வரை ஒரு 94 நாட்களுக்கு கடகராசியில் செவ்வாய் புகன் பலம் இழந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்வார். ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில், அதன் பிறகு பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் நேர்கதியில் செல்வார். கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கிய பயணம். பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரை பின்னோக்கி வருகிறார். அதாவது குரோதி வருஷம் திருப்பாதி பங்குனி மாதம் வரை கடகம் மிதுன ராசியில் செவ்வாய் புகன் சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் பெயர்ச்சியின் மூலம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. மிதுன ராசிக்கு செவ்வாய் புகான் யார் என்றால் 6, 11ஆம் வீட்டின் அதிபதி. பகை, கடன், நோய், சர்வீஸ்தான லாபாதிபதியாக செவ்வாய் புகான் வருகிறார். இந்த செவ்வாய் ராசிநாதன் புதனுக்கு கடும் பகை. புதன் புத்தி வெளியில் செயல்படுவார். செவ்வாய் அடிதடி, சண்டை சச்சரவு, கோபத்தின் வழி செயல்படக்கூடியவர் செவ்வாய். கடகராசியில் எந்த கிரகம் சஞ்சாரம் செய்தாலும் அவர் தாய்க்கு கட்டுப்பட்டவர். கடகராசி நீர் ராசி. நீர் ராசியில் நெருப்பு போய் இறங்கும்போது முழுவதும் நெருப்பு அணைந்துவிடும். மிதுன ராசி அன்பர்களுக்கு சர்வீஸ் ஸ்தானாதிபதி, அதாவது உங்களுக்கு வேலையை கொடுக்கக்கூடியவர் நேச நிலையில் தை மாதம் 8ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்வார். செவ்வாய் 2ஆம் வீட்டிலே நேச நிலையில் இருக்கும்போது மிதுன ராசி அன்பர்கள் அரசு வேலையில் இருந்தாலும் சரி, தனியார் துறையில் வேலையில் இருந்தாலும் சரி, உங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும். உங்கள் பொறுப்பு உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இப்போ இருக்கின்ற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்வதை தவிர்க்க வேண்டும். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்யும்போது மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வளவுதான் உங்களுக்கு ஆற்றல், திறமை, வீரம் இருந்தாலும், செல்வம் செல்வாக்கு இருந்தாலும், அரசு வழியிலும் பகையாளி எதிரிகள் வழியிலும் உங்களுக்கு தொந்தரவுகள் வரும். செவ்வாய் புகான் 2ஆம் வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது தன விரயம் ஏற்படும். அது குடும்பத்திற்காக இருக்கலாம், அண்ணன் தம்பி பங்காளிகள் பூர்வீக சொத்து வழியில் இருக்கலாம், உடல் ஆரோக்கியத்திற்காக இருக்கலாம், வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுகள் மூலம் இருக்கலாம். மிதுன ராசிக்கு 2ஆவது வீட்டிலே செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்யும்போது, அதாவது நீங்கள் குறுக்க பேசி குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது. மனைவி ஒன்று சொன்னால் கணவர் குறுக்க பேசுறது, கணவர் ஒன்று சொன்னால் மனைவி குறுக்க பேசுறது. இப்படி குறுக்க பேசி குடும்பத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. 2ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது பல்வலி, முகத்தில் காயங்கையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பல்வலி வந்துச்சுன்னா உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள். செவ்வாய் புகான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து 3 பார்வைகளால் 3 வீடுகளை பார்வை செய்வார். செவ்வாய் பார்வையில் சனி புகான் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் சனி பார்வையில் இருந்தாலும் சரி, சனி பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் சரி, செவ்வாய் சனி ஒரு ராசியில் கூட்டணி சேர்ந்தாலும் சரி, பொதுமக்களுக்கு தொந்தரவு தான். செவ்வாய் புகான் அவரவருக்கு அட்ரஸாய் கொடுக்கக்கூடிய கிரகம். சனி புகான் தொழிலாய் கொடுக்கக்கூடிய கிரகம். ஒருத்தரை பார்த்த உடனே நீங்கள் என்ன ஊர் அப்படின்னு முதல்ல அட்ரஸ் தான் விசாரிப்போம். அந்த அட்ரஸாய் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய். மிதுன ராசிக்கு 2ஆவது வீட்டிலே அமர்ந்து 8ஆவது வீட்டை பரிசுகிறார். அங்கே சனி புகான் அமர்ந்திருக்கிறார். மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானம். பாக்கியாதிபதியை 6ஆம் வீட்டின் அதிபதி சத்ருஸ்தானாதிபதி பாரி செய்கிறார்.
கடந்த 2023ஆம் வருடம் கடகராசியில் செவ்வாய் அமர்ந்து கும்பராசியில் அமர்ந்த சனி பகவானை பாரு செய்தார். அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரிசாவில் வந்து ரயில் விபத்து ஏற்பட்டு எவ்வளவோ பேர் மரணம் அடைந்தார்கள். விபத்து ஏற்படுத்தி விட்டது. இந்த செவ்வாய் சனி கூட்டணியோ செவ்வாய் சனி பார்வையோ பொதுமக்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இந்த ஆண்டு அந்த மாதிரி நிலை வராது. இந்த ஆண்டு வந்து கனமழை பொழியும். விவசாயிகள் வந்து சரியான கால நேரத்தில் பயிர் பண்ணிக்கணும். இல்லைன்னா வந்து மழையால் பயிர் சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கடகராசியில் செவ்வாய் அமர்ந்து சனி பகவானை பாரு செய்யும்போது சனி பகவான் வந்து ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். பொதுமக்களுக்கு நோய் நொடி தொந்தரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசி என்பதற்கு 2ஆம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து பாக்கியத்தை பாரு செய்யும்போது உங்களுக்கு வந்து தந்தை மூலம் தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் உங்களுக்கு வந்து பேச்சுவார்த்தையின் மூலம் சில தகராறுகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து தந்தையிடம் தந்தை வழி உறவுகளிடம் மிதுன ராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய தை மாதம் 8ஆம் தேதி வரை கொஞ்சம் பணிவாக நடந்து கொள்வது நல்லது. செவ்வாய் புகனுடைய நேர் 7ஆம் பார்வை அஷ்டமத்தின் மேல் விழுகிறது. இரத்தக்காரகன் அஷ்டமத்தை பாரு செய்யும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வரணும். இல்லைன்னா கீழே விழுந்து வேகமாக போய் கீழே விழுந்து கை காலில் காயங்கள் ஏற்படுத்தி விடும். இரத்தக்காரகன் வந்து 8ஆம் இடத்தை பாரு செய்யும்போது இரத்த காயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் வந்து 8ஆம் இடத்தை பாரு செய்யும்போது கடன் காட்சி தொந்தரவுகள், போன வருஷம் வாங்கின கடன் அந்த கடன்காரர்கள் வந்து இந்த வருஷம் இன்றைக்கி கொடுத்தே ஆகணும், அடுத்த வாரம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் வந்து உங்களை கஷ்டப்படுத்தலாம். கடன்காரர்களுடைய தொந்தரவுகள் வரும். வார்த்தையின் மூலம் எதிர்ப்புகள், வழக்கு வில்லங்கம் நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. மிதுன ராசி நண்பர்கள் பேச்சுவார்த்தையில் கவனம். செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானத்தை எப்போதெல்லாம் செவ்வாய் பார்க்கிறாரோ அப்போதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு நோய் நொடி தொந்தரவு வரும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்காது. செவ்வாய் வந்து 5ஆம் வீட்டை பாரு செய்யும்போது நீங்கள் ஏதாவது தப்பு தண்டா பண்ணாலும் உங்கள் பிள்ளைங்க உங்களை வந்து கேள்வி கேட்கும். 5ஆவது வீட்டை செவ்வாய் பாரு செய்யும்போது அங்கே வந்து சூரியன் அமர்ந்திருப்பார். மிதுன ராசிக்கு தைரிய வீரிய சகாய ஸ்தானாதிபதி 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது துலாம் ராசி சூரியனுக்கு நேச வீடு. அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து யோசித்து வாக்கு கொடுக்க வேண்டும். அரசியல் மூலம் பெரிய அளவு ஆதாயம் குறையும். 5ஆவது வீட்டை செவ்வாய் பகவான் பாரு செய்யும்போது நிலபுல சொத்துக்கள் வழியில் வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, பக்கத்துக்காரு பக்கத்து நிலத்துக்காரரிடம் இந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க. இந்த பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் அண்ணன் தம்பியிடம் போட்டி போடாமல் பாகப்பிரிவினை செய்யும்போது பெரியோர்களுடைய ஆலோசனை பெற்று பாகப்பிரிவினை செய்ய வேண்டும். இல்லைன்னா வந்து அதன் மூலமே வம்பு வழக்குகளை கொண்டு வந்து விட்டுருவார். மிதுன ராசி என்பதற்கு செவ்வாய் புகன் வந்து 6ஆம் வீட்டின் அதிபதி. நீங்கள் வந்து இளம் வயதிலிருந்து சம்பாதிக்கக்கூடியவர்கள், சுய சம்பாத்தியக்காரர்கள் மிதுன ராசி என்பர்கள். 6ஆம் வீட்டின் அதிபதி எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்தாலும் அதன் வழி ஒரு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருப்பார். தை மாதம் 8ஆம் தேதி வரை மிதுன ராசி என்பர்கள் குடும்பத்திலையும் சரி, வெளியிடத்துலையும் சரி, தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, மற்றவர்கள் பேச்சுக்கு நீங்கள் வந்து குறுக்க பேசாதீங்க. மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அறிந்து அதன் பிறகு பதில் சொல்லுங்கள். எல்லாமே வந்து வார்த்தையின் மூலமே இருக்கிறது. நண்பராவதும் விரோதியாவதும் அவரவர் பேச்சுவார்த்தையின் மூலமே இருக்கிறது. இதை வந்து மிதுன ராசி என்பர்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகை. செவ்வாய் வந்து 5ஆம் வீட்டை பாரு செய்யும்போது 5ஆம் வீட்டின் வழியே உங்களுக்கு பகை வந்து சேர்ந்துவிடும். 5ஆம் வீட்டின் வழியே கடன் வந்து சேர்ந்துவிடும். 5ஆம் வீட்டின் வழியே உங்களுக்கு வந்து லாபங்கள் வருதோ இல்லையோ விரயங்கள் வந்து சேர்ந்துவிடும். இதை வந்து அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள்.
இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. உங்களுக்கு தெரியாத, அறியாத, புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.